வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. செமி கண்டக்டர் சிப்கள் தொழில்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஒடிசா, கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் மண்டலங்கள் உருவாக்கப்படும். கல்வி, நலவாழ்வு, உட்கட்டமைப்பு மொத்தம் 12,20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், புனே உள்ளிட்ட 8 நகரங்களிடையே 7 அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் அமைக்கப்படும். நாட்டில் மேலும் 3 அனைத்திந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. பேட்டரி, சோலார் பேனல், விமான தயாரிப்பு துறைகளுக்கான எந்திரங்கள், மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு மொத்தம் 7,80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாகவும், செமி கண்டக்டர் சிப்கள் தொழில்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026 முதல் 27ஆம் நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டங்களை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடாக இருப்பதாகவும், இதனால் வறுமை குறைந்து மக்களின் வாழ்நிலை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீடித்த பொருளாதார வளர்ச்சியை முடுக்குவதற்கும் 7 துறைகளில் உற்பத்தியை உயர்த்ததான் தீர்மானித்துள்ளதாக கூறினார். தொழில்துறைக்கு புத்துயிரூட்டல், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை வெற்றி பெற செய்தல், உட்கட்டமைப்பு திட்டங்களில் உந்துதல், நெடுங்கால பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்தல், மாநகர பொருளாதார மண்டலங்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கூறினார். தொழில்நுட்ப வல்லுநர்களையும் திறன் வாய்ந்த தொழிலாளர்களையும் உருவாக்க இந்தியா செமி கண்டக்டர் திட்டத்தில் தொழில்சார் ஆராய்ச்சி பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். இதற்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஒடிசா, கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஒப்படைக்கப்பட்ட அரிய வகை கனிமங்கள் மண்டலங்களை உருவாக்க மாநில அரசுகளுக்கு உதவி செய்யப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் 2027ஆம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை மக்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள், நிலைக்காந்தங்கள் ஆகியவற்றைக்காக கடந்த ஆண்டில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் நிர்மலா, கனிம வளம் செறிந்த ஒடிசா, கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஒப்படைக்கப்பட்ட அரிய வகை கனிமங்கள் மண்டலங்களை உருவாக்க தேவையான உதவிகள் செய்யப்படும் என தெரிவித்தார். தீத்தடுப்பு கருவிகள் முதல் சுரங்கம் துளையிடும் கருவிகள் வரை கட்டுமானம், உட்கட்டமைப்பு கருவிகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதை ஊக்கப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறினார். கல்வி, நலவாழ்வு, உட்கட்டமைப்பு ஆகியவற்றிற்கான முதலின செலவினமாக 12,20,000 கோடி ரூபாய் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவுக்கு வெளியே வாழும் தனியாட்கள் இந்தியாவில் செய்யும் முதலீடுக்கான வரம்பை 5 விழுக்காட்டில் இருந்து 10 விழுக்காடாக உயர்த்த உள்ளதாக தெரிவித்தார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், புனே, மும்பை, டெல்லி, வாரணாசி, சிலிகுரி ஆகிய நகரங்களிடையே 7 அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணியர் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் முதன்மையான நகரங்களிடையே 7 அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். அவை மும்பை, புனே, ஹைதராபாத், பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு, தில்லி, வாரணாசி, சிலிகுரி ஆகிய நகரங்களுக்கிடையே இந்த அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் அமையும் என்று குறிப்பிட்டார். இந்தியாவை மருத்துவ சுற்றுலா மையமாக மேம்படுத்த 5 மண்டல மையங்களை அமைக்க மாநிலங்களுக்கு உதவும் திட்டத்தை கொண்டு வர உள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே குஜராத்தில் அனைத்திந்திய ஆயுர்வேத நிறுவனம் உள்ள நிலையில் மேலும் 3 அனைத்திந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். ஆயுர்வேத மருந்தகங்கள், மருந்து ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும், ஜாம்நகரில் உலக நலவாழ்வு நிறுவனத்தின் பாரம்பரிய மருத்துவ மையம் தரம் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்,
கேமிங் காமிங்ஸ் துறை வளர்ந்து வருவதால் 2030ஆம் ஆண்டில் 20 லட்சம் வல்லுநர்கள் தேவைப்படுவர் என்றும் அவர்களை ஊக்குவிக்க 15,000 மேல்நிலை பள்ளிகளிலும் 500 கல்லூரிகளிலும் உள்ளடக்கம் படைக்கும் ஆய்வகங்களை அமைக்க மும்பையில் உள்ள படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு உதவி செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். லித்தியம் அயன் பேட்டரி, சோலார் பேனல், விமான தயாரிப்பு துறைகளுக்கான எந்திரங்கள், மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் விளைச்சலில் போட்டியை உருவாக்க உற்பத்தியை உயர்த்தி உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வகையில் ஒரு ஊக்குவிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறினார். தென்னை பயிரிடும் மாநிலங்களில் விளைச்சல் இல்லாத தென்னைகளை அகற்றிவிட்டு புதிய தென்னக்கன்றுகள் வளர்க்க உதவி செய்யப்படும் என்று கூறினார். இதேபோல முந்திரி, கோகோ விளைச்சலும் ஊக்கப்படுத்தப்படும் என கூறினார். புதிய உயர்கல்வி நிறுவனங்கள் அமைப்பது, பல்கலைக்கழக நகரியங்களை உருவாக்குதல், உயர்கல்வித்துறையில் தொலைநோக்கி உட்கட்டமைப்பு வசதிகள், மகளிர் விடுதி அமைத்தல் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படும் என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மகளிர் விடுதி கட்டப்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் கடன் மதிப்பு உள்நாட்டு உற்பத்தியில் 55.6 விழுக்காடாக இருக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை 4.3 விழுக்காடாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். லித்தியம் அயன் பேட்டரிகள் உருவாக்குவதற்கான பொருட்கள், எந்திரங்கள் இறக்குமதி வரி விலக்கு அளிப்பதாகவும், சோலார் கண்ணாடிகள் உருவாக்க பயன்படும் ஜோடியம் அன்டிமோனேட் இறக்குமதி வரி விலக்கு அளிப்பதாகவும் தெரிவித்தார். அணுக்கனிமங்கள் தயாரிப்பதற்கான எந்திரங்கள் இறக்குமதி வரி விலக்களிக்கப்படும். விமான பாகங்கள் தயாரிக்கவும், பராமரிக்கவும், பழுதுபார்க்கவும் மற்றும் பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் இறக்குமதி வரி விலக்களிக்கப்படும் என்று தெரிவித்தார். பாதுகாப்பு துறைக்கு மொத்தம் 7,80,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்க 2,19,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். திமுக தொகுதி பங்கீடு குழு அமைத்தும் பேச்சு நடத்த தாங்கள் தயாராக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிடை பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கிரிஷ் ஜோடங்கர் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கான குழு நவம்பர் மாதமே அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுகவில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கான குழு அமைத்தவுடன் அது குறித்து பேசப்படும் என்று தெரிவித்தார். புதிய கட்சி காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வலுவாக உள்ளதை காட்டுவதாக குறிப்பிட்டார். Okay, and we are very hopeful that the discussion will take very positive side. Okay? Yes, you want to talk something? நாளை வந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த முடிவாகிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? Tomorrow any finalization will happen tomorrow. No. We are beginning for our internal working to get activated in the ground. We are going to start our movement at the constituency level work. So that's why I've come. அரியலூரில் புதிதாக அமைய உள்ள போக்குவரத்து பணிமனை அடிக்கல் நாட்டு விழாவில் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு போக்குவரத்து பணிமனை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்று புதிய பணிமனை அமைத்திட அடிக்கல் நாட்டி பணியை துவங்கி வைத்தார். இதில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் போக்குவரத்து துறை அலுவலர்கள் பலரும் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பெண்கள் பலரும் அமைச்சர் சிவசங்கரிடம் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சேலத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா அமைச்சர் ஏவுவேலு தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தலைவாசல் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் ஓபிஎஸ் அணி கிழக்கு மாவட்ட செயலாளர் பெரியசாமி தனது ஆதரவாளர்களோடு அமைச்சர் ஏவவேலு முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். இக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவவேலு பேசிய போது தாய் கழகத்தில் இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாக தெரிவித்தார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர உழைக்க தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு துணையாக ஆண்கள் செல்வதற்காக ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் உள்ளது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர பகுதியில் அதிமுக சார்பில்
தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். குறிப்பாக அதிமுக, திமுக ஆட்சியில் உள்ள விலைவாசி வேறுபாடுகளை குறித்து கணக்குகளை ரசீதாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிய போது, தமிழகத்தில் 15 ஆண்டுகளாக இல்லாத அளவில் கள்ள சாராயத்தினால் 68 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றார். 24 மணி நேரமும் தமிழகத்தில் மது போதைப் பொருட்கள், வெளிநாட்டு போதைப் பொருட்கள் கிடைக்கிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய கடம்பூர் ராஜு, கூட்டணி கட்சிகளின் தயவு இன்றி மக்களை சந்திக்க முடியாத திராணியற்ற ஆட்சி இன்றைக்கு நடக்கிறது என்று தெரிவித்தார். பெண்களுக்கு துணையாக ஆண்கள் செல்வதற்காக ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் காந்தி மடிக்கணினி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, தனியார் கல்லூரி தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சரத், கல்லூரி முதல்வர் புகழேந்தி பழனி ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று 219 மாணவ மாணவிகளுக்கும் மடிக்கணினி வழங்கினார். இக்கூட்டத்தில் அமைச்சர் காந்தி பேசிய போது, கொரோனா காலகட்டத்தில் மாணவ மாணவியர்களின் கற்றல் இடைவெளியை போக்கிடும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். உயர்கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் சுமார் 13,000 மாணவ மாணவிகள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். மடிக்கணினி பெறும் மாணவ மாணவிகள் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று மாணவர்களுக்கும் அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் மகளிர் திட்டம் இயக்குனர் செந்தில்குமரன், ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தங்கம் விலை உயர்வு குறித்து மத்திய அரசிடம் எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக முதல்வர் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி வாக்காளர்களை சந்தித்து எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார். கோவையில் அதிமுக ஆட்சியில் போடப்படாத சாலைகளுக்காக 200 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நிதிகள் இல்லாமலேயே தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் இருப்பதால் எதையாவது சொல்ல வேண்டும் என்று கூறி வருவதாக தெரிவித்தார். 1 சவரன் தங்கம் தற்போது 1,30,000க்கு மேல் விற்பனை செய்யப்படுவது குறித்து மத்திய அரசிடம் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பலாம் என்றார். தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1, பொருளாதார இலக்கில் தமிழ்நாடு தான் நம்பர் 1, எல்லாத்துலேயும் கல்வியில தமிழ்நாடு தான் நம்பர் 1, எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தானே இப்போ நம்பர் 1 இருக்கு. அவங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அரசியலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. சில நேரங்கள் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரே கோரிக்கை மனு கொடுக்க வரும்போது அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசில் கூடிய குறிப்பாக கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அரியலூரில் 1297 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். அரியலூரில் 16 கல்லூரிகளைச் சேர்ந்த 1297 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இதன் பின் மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் சிவசங்கர் பேசிய போது, தமிழ்நாட்டில் கல்வி மேம்பட வேண்டும், எல்லோருக்கும் கல்வி பெற வேண்டும் என்னும் உன்னத நோக்கில் அதிக திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். உயர்கல்வி அதிகம் படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்றும், தமிழ்நாடு 51% உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ளது என்று பெருமை தெரிவித்தார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு வீடாக சென்று நூதன முறையில் பொதுமக்களுக்கு ரசீது வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வீடு வீடாக சென்று நூதன முறையில் பொதுமக்களுக்கு ரசீது கொடுத்தும் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் கடந்த 5 ஆண்டுகளில்
விலைவாசி ஏற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் பழனியாண்டி, நாகராஜ், மாவட்ட கவுன்சிலர் சிவசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இரும்புலி ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடமும் நீர்த்தேக்க தொட்டியும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இரும்புலி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டடமும், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 27,25,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல் நீர்த்தேக்க தொட்டியையும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சூரியகலா மன்மதன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர், மதுராந்தகம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் மன்மதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதில் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருமெய் ஞானத்தில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா திருமெய் ஞானம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் தை மாத விழாவில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆம்ல குஜநாயகி அம்மன் சன்னதியில் திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜைகளுடன் சிறப்பு அர்ச்சனைகள் செய்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரம்மபுரீஸ்வரர் குஜநாயகி அம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விராலிமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி 23ஆம் நாள் தொடங்கியது. நாள்தோறும் வள்ளி தெய்வானை, உடன் முருகன், நாக வாகனம், வெள்ளி குதிரை, வெள்ளி மயில், சிம்ம வாகனம் ஆகியவற்றில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு மலைக்கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகங்களுடன் மயில் மீது வீற்றிருக்கும் முருகனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. காலை 8 மணிக்கு மலையிலிருந்து வள்ளி தெய்வானையுடன் கீழே இறங்கி வந்த முருகன் தேரில் எழுந்தருளினார். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விராலிமலை அருகே ஆட்டு மந்தையில் புகுந்து வெறி நாய்கள் கடித்ததில் 10ற்கு மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன பழனிப்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவர் வீடு அருகே மந்தை அமைத்து செம்மறி ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவர் வளர்த்து வந்த செம்மறி ஆடு குட்டிகளை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த 5ற்கு மேற்பட்ட வெறி நாய்கள் ஒன்று கூடி கடித்ததில் 10ற்கு மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து கருப்பையா செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஆடுகள் விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்கும் நேரத்தில் வெறி நாய்கள் கடித்து உயிரிழந்ததால் தனக்கு தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று கவலை தெரிவித்தார். உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து அவங்க பார்த்து எது செஞ்சாலும் செய்யும். என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு செய்யல கவர்மெண்ட்ல இருந்து பார்த்து எனக்கு ஏதாவது அவங்க பார்த்து என் இறக்கத்தை பார்த்து என் பிள்ளைகளை பார்த்து ஏதாவது அவங்கதான் சார் எனக்கு ஒத்தாசை பண்ணணும். ஏன்னா என் புருஷன் முடியாத ஆளு. நான் அதை வச்சுக்கிட்டு நான் கூலி வேலைக்கு போய் தான் சார் நான் குழைச்சிட்டு இருக்கேன். ஒரே வருஷத்துல 3 பொண்ணு 1 பையன் நான் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். நீங்க ஏதாவது கவர்மெண்ட்ல தான் ஏதாவது பார்த்து எனக்கு ஏதாவது செய்யணும் சார். பண்ண முடியாது சார். எங்களால கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் மருத்துவராகி முன்னேறிவிடக் கூடாது என்ற கெட்ட நோக்கத்தோடு மட்டுமே நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வருகிறார்கள் என திராவிட கழக துணைத் தலைவர் பூங்குன்றன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே
துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து திராவிட மாணவர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட கழக துணைத் தலைவர் பூங்குன்றன் தலைமை வகித்தார். இதன் பின்னர் பூங்குன்றன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, அடிமட்டத்தில் இருப்பவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்ற கெட்ட நோக்கத்தோடு மட்டுமே நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் இத்தகைய போக்குகள் ஒழிக்கப்படும் வரையில் இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையின் தர்மசாலைக்கு தைப்பூசத்தையொட்டி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர் ஒருவர் காய்கறிகள் மற்றும் 100 மூட்டை அரிசியை வழங்கியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையின் தர்மசாலைக்கு தைப்பூசத்தையொட்டி 15 டன் காய்கறிகள் மற்றும் 100 மூட்டை அரிசியை மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர் ஒருவர் வழங்கியுள்ளார். இதனுடன் 5000 குடிநீர் பாட்டில்களையும் சரக்கு வாகனம் மூலம் தர்மசாலைக்கு அனுப்பி வைத்தார். இது குறித்து அவர் பேசியபோது, தைப்பூசத்தையொட்டி வள்ளலார் சபைக்கு கடந்த 21 ஆண்டுகளாக காய்கறி, அரிசி மூட்டைகள் அனுப்பி வருவதாகவும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கொள்கையையொட்டி வருடம் வருடம் இந்த பொருட்களை அனுப்பி வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது வணிகர் சங்க பேரமைப்பின் கடலூர் தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதங்களை கடந்து உணவுப் பொருட்களை வழங்கியது கடலூரில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டையில் உள்ள செல்பேசி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்கள் மற்றும் மின் உபயோக சாதனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காளையார் கரிசல் குளத்தைச் சேர்ந்த தீபக் ராஜ் அத்திப்பட்டியில் கொரில்லா மொபைல்ஸ் என்ற செல்பேசி கடையை நடத்தி வருகிறார். மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்தடை செய்யப்பட்டதால் கடை திறக்கப்படாமல் இருந்தது. மீண்டும் மின் இணைப்பு வந்ததும் பூட்டிய கடையிலிருந்து புகை வெளியே வந்துள்ளது. இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீபக் ராஜுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அவர் கடையை திறந்து பார்த்தபோது கடையின் உள்ளே மளமளவென தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்கள் உள்ளிட்ட மின் உபயோக சாதனங்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே நண்பர்களுக்கு பிறந்தநாள் விருந்து கொடுக்க சென்ற 5 ஆட்டோ ஓட்டுநர்களின் 2 பேர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி அகால மரணமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கச்சிப்பட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யாவுக்கு பிறந்த நாள். அதை கொண்டாடும் நோக்கில் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் விருந்து கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். இதற்காக தனது நண்பரான தனுவின் ஆட்டோவில் சூர்யா, தனு உட்பட 5 பேர் ஒரே ஆட்டோவில் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் ஆட்டோ சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தவறான பாதையில் சாலையை கடக்க முயன்றபோது சென்னையிலிருந்து பெங்களூரை நோக்கி சென்ற ஈச்சர் லாரி ஒன்று அதிவேகமாக ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியது. இந்த விபத்தில் ஆட்டோவை ஓட்டி வந்த தனு, அகரம் தெருவைச் சேர்ந்த தனபால் ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த சூர்யா உட்பட 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் சிகிச்சைக்காக தண்டலம் சவிதா மருத்துவமனை மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு விஜய் தலைமையில்தான் அமையும் என்றும், பெண்கள் நள்ளிரவில் தன்னந்தனியாக போக முடியும் என்றால் அது விஜயின் ஆட்சியில்தான் நடக்கும் என்று தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தாம்பரத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் கிள்ளி சரத்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக விஜய் ஆட்சி இருக்கும் என தெரிவித்தார். உலகத்திலேயே ஒரு சின்னத்தை சொல்லி 5 நிமிடத்தில் உலகம் முழுக்க தெரிந்த சின்னம் விசில் சின்னம்தான் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச் சந்தையில் தைப்பூசத்தை ஒட்டி 1 கோடி ரூபாய் காடுகள் விற்பனையாகி உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நேற்று கூடிய ஆட்டு சந்தைக்கு உள்ளூரில் இருந்தும்
வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தனர். தைப்பூசத்தையொட்டி சந்தையில் ஆடுகள் விற்பனை அதிகரித்ததுடன் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. வரும் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் உள்ளூர் விழாக்கள், குலதெய்வ திருவிழா ஆகியவை நடப்பதால் விற்பனை அதிகமாக நடைபெற்றுள்ளது. ஆடுகள் 7,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையாகி உள்ளது. நேற்றைய சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களை தாக்கிய திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் ஐயர்மலையில் கல்குவாரி முறைகேடு குறித்து செய்தி சேகரித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து தாராபுரத்தில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரை திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த தாக்குதலில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். செய்தியாளர்கள் கரூர்ல கல்குவாரி முறைகேடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் அழைத்ததின் பேர்ல அங்க செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க. அவங்கள அங்க தொகுதி எம்எல்ஏ அந்த குவாரி நடத்திட்டு இருக்காரு. இவர் ஒரு கவுன்சிலர் இருக்கிறவங்க ஒரு கடை முனிசிபாலிட்டியில கடை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும்போது இவர் எம்எல்ஏவா இருக்கார். 2023 மூடின குவாரிய இவர் எப்படி அதை கனிம வளங்களை கொள்ளையடிச்சு வெட்டி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை அங்க வெட்டி எடுத்திருக்காரு. இந்த சம்பந்தமா முறைகேடு அவங்க செய்தியாளர் செய்தி எடுக்க போனதுக்கு தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த குண்டர்கள் மேல மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க குண்டாஸ் என்ன ஆகிட்டு இருக்காங்க பண்ணி அவருடைய 5 வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்த சட்டத்தை ரத்து பண்ணி அவருக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகை பூரா திரும்ப அரசாங்கமே எடுக்கணும். மேல அவருக்கு இந்த மாதிரி எம்எல்ஏகளுக்கு சீட்டே கொடுக்க கூடாது என்கிறது தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கிறேன். மேலும் இந்த குண்டாசுல அவங்களை கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 குண்டாசு ரவுடிகள். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றங்கல் அருகே தனியார் பயணிகள் பேருந்தில் டிப்பர் லாரி அதிவேகமாக மோதியதில் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். திருவனந்தபுரம் மாவட்டம் ஆச்சிக்கல்லில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வர்க்கலை நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. காவிலூர் அருகே சென்றபோது எதிரே அதிவேகத்தில் வந்த டிப்பர் லாரி பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணியர் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதேபோல் பேருந்து ஓட்டுநரும் லாரி ஓட்டுநரும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அப்பகுதியினர் மீட்டு ஆற்றிங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்று RR பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அசைவ பிரியர்களில் முதல் தேர்வாக ஆட்டு இறைச்சியும், 2வதாக கோழி இறைச்சி, மீன் ஆகியவையும் உள்ளனர். இந்நிலையில் கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் மஞ்சள் பை கசாப்பு கடை திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் கடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் RR பிரியாணி நிறுவன தலைவர் தமிழ்ச்செல்வன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ், யமகா சுரேஷ், கடையின் ஊழியர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய RR பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், கரூர் அசைவ பிரியர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே மஞ்சள் பை கசாப்பு கடையை திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அனைத்து வகை காவலர்களுக்கும் விபத்தில்லா தமிழகம் உருவாக்கம் குறித்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து வகை காவல்துறையினருக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் விபத்துக்களை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிதல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை காவல்துறையினருக்கு வழங்கினார். சாலை விபத்துகளில் அதற்கான உரிய காரணத்தை கண்டறியும் வகையில் காட்சிகள் விளக்கப்பட்டு அதை கையாண்ட விளக்கங்களும் அளிக்கப்பட்டனர். கோவையில் ரோபோட்டிகா என்னும் பெயரில் நடைபெற்ற போட்டியில் பள்ளி மாணவர்கள் சொந்தமாக உருவாக்கிய ரோபோவை செயல்படுத்தி கவனத்தை ஈர்த்துள்ளனர். இளம் கண்டுபிடிப்பாளர்களின் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், கணித பாடங்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையில் கோவையில் ரோபோட்டிகா என்னும்
எந்திரவியல் திறன் போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, ஈரோடு, திருப்பூர், கொச்சி ஆகிய ஊர்களில் இருந்தும் 500க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குழுவாகவும் தனியாகவும் மாணவர்கள் உருவாக்கிய ரோபோக்களை மாணவர்கள் செயல்படுத்தினர். ரோபோ கேரம், மேனுவல் ரோவர் என ரோபோட்டிக் இயந்திரங்களை இயக்கி மாணவர்கள் கவனத்தை ஈர்த்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கட்டுமர போட்டியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பொன்னேரி அடுத்த பழவேற்காடு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய 2வது உப்பு நீர் ஏரியாகும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பழவேற்காடு கடற்கரையில் பழவேற்காடு நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சதுரங்க போட்டி, கோலப் போட்டி, விளையாட்டு போட்டி, கட்டுமர போட்டி, வினாடி வினா, பழவேற்காடு ஏரியை மையமாக வைத்து நாட்டுப்புற நாடகம், லயோலா கல்லூரி மாணவர்களின் பறையாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பம் ஆகியவை நடைபெற்றனர். இவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். கட்டுமர போட்டியில் 13 கட்டுமரங்கள் சென்றதில் பழவேற்காடு ஜமீலாபாத் சாகுல் ஹமீது என்பவர் வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றுள்ளார். இதில் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த், ஆய்வாளர் செல்வா, இளநிலை உதவியாளர் உதயகுமார், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சுமன், சேவியர் பெசன்டிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் ஆரி அர்ஜுனின் 4th ஃப்ளோர் திரைப்படம் பிப்ரவரி 27ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இயக்குனர் சுந்தர் பாண்டி இயக்கத்தில் நடிகர் ஆரி அர்ஜுனின் 4th ஃப்ளோர் என்னும் புதிய த்ரில்லர் படத்தில் நடித்துள்ளார். இதில் தீப்ஷிகா கதாநாயகியாக நடித்துள்ளார். தொடர்ந்து இவர்களுடன் பவித்ரா, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, தலைவாசல் விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் தரன் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். பிப்ரவரி 27ஆம் தேதி இப்படம் வெளியாக உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். விரைவில் இப்படம் வெளியாக உள்ள நிலையில் சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். பாகிஸ்தானில் விடுதலை படை அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட தாக்குதலில் பயங்கரவாதிகள் உட்பட 80 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் தடை செய்யப்பட்ட விடுதலை படை அமைப்பினர் திடீரென்று தொடர் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியுள்ளனர். 3 நாட்களாக தொடர்ந்து பலூச்சிஸ்தானில் குவெட்டா, குவாட், மக்ரான் உள்ளிட்ட 12 முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதலை அரங்கேற்றியுள்ளனர். அதற்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் 70 பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கப்பட்டதோடு ராணுவத்தைச் சேர்ந்த 10 பாதுகாப்பு படையினரும் உயிர் மாய்க்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நுஷ்கியில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு படை தலைமையகம் மற்றும் எல்லைப்படை தளங்களையும் கைப்பற்றியதாக விடுதலை படை அமைப்பினர் கூறியுள்ளனர். ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. மோசமான வானிலை மற்றும் மழை காரணமாக 17 ஓவர் குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்கள் சேர்த்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைபட்டது. ஷாய் ஹோப் 48 ரன்களும், ஹெட்மயர் 48 ரன்களும் குவித்தனர். இதையடுத்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 10 ஓவரில் 124 ரன்கள் இழந்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கியது. இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி 10 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. இதையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருது குடகேஷ் மோதிக்கும் தொடர் நாயகன் விருது டீகாக்குக்கும் அளிக்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. செமிகண்டக்டர் சிப்கள் தொழில்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஒடிசா, கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் மண்டலங்கள் உருவாக்கப்படும். கல்வி, நலவாழ்வு, உட்கட்டமைப்பு மொத்தம் 12,20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.
சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், புனே உள்ளிட்ட 8 நகரங்களிடையே 7 அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் அமைக்கப்படும். நாட்டில் மேலும் 3 அனைத்திந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. பேட்டரி, சோலார் பேனல், விமான தயாரிப்பு துறைகளுக்கான எந்திரங்கள், மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு மொத்தம் 7,80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.